ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 258வது தலைப்பு ஜாதி தர்மம் தொடர்ச்சி. எல்லா கலைகளையும் தொழில்களையும் ஒழுங்காக வளர்ப்பதற்குத்தான் வர்ண வியவஸ்தை ஜாதி வியவஸ்தை ஏற்படுத்தப்பட்டது. ஏதாவது ஒரு ஜாதியில் வியவஸ்தை கெட்டிருந்தாலும் அதை சீர்படுத்தி அதற்கான தொழிலை அதனிடமே விட்டு வைப்பதுதான் பொது தர்மம் கெடாமல் இருப்பதற்கு வழி. ஒரு ஜாதியில் தப்பு இருக்கிறது என்று ஜாதியை எடுத்து விடுகிறோம் என்றால் அந்த தப்பு சர்வ ஜன வியாபகமாக ஆவதில்தான் முடியும். இந்த காலத்தில் எதற்கெடுத்தாலும் ஜாதி போக வேண்டுமென்பதே முழக்கமாய் இருந்தாலும் வாஸ்தவத்தில் சமூகத்துக்கு அவசியமான ஒவ்வொரு தொழிலுக்கும் என்றே ஒவ்வொரு ஜாதி என்ற ஏற்பாட்டை போல் பொது சமுதாய காரியம் சீராக நடைபெற ஒரு ஆல்டர்னேட்டிவும் இல்லை. தப்பு நடந்தாலும் அதுவும் ஒரு சின்ன வரம்புக்குள் லோக்கலைஸ் ஆகிவிடும். அதை சரி செய்து விடலாம். ஜாதி இல்லை என்று எடுத்தால் கட்டியிலே பிடிக்கிற ஷீல் இருந்த இடத்தோடு நிற்கும்படி தடுத்து ஆப்பரேட் பண்ணாமல் அதை தேகம் பூராவும் இரத்த ஓட்டத்தோடு சேர்த்து விட பண்ணுகிற மாதிரிதான் ஆகிறது. சாஸ்திரப்படி ஆயுர்வேதத்தை அபியசிக்க வேண்டிய வைத்தியனுக்கு அம்பஷ்ட ஜாதி என்று பெயர். இது எப்படியோ நாவிதனுக்கு சம்பந்தப்பட்ட பெயராக பின்னாளில் வந்திருக்கிறது. 2 தலைமுறைக்கு முன்கூட நாவிதர்கள் கையில் பட்டு போட்டு நாடி பார்த்து மருந்து சொல்லியும் வந்தார்கள். இப்படியே காந்தர்வ வேதத்தை அபியசிக்க வேண்டியவர்கள் பரத ஜாதியினர், பரதபுத்திரர்கள் என்பவர்கள். பரத சாஸ்திரம் எழுதின பரத ரிஷியின் பெயரிலே ஏற்படுத்தப்பட்ட ஜாதி. இதிலே எத்தனையோ தர்ம வியவஸ்தைகள். நாடகத்தில் தம்பதிகளாகவோ பரஸ்பரம் பிரேமை கொண்டவர்களாகவோ 2 பாத்திரங்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் நிஜ வாழ்க்கையிலும் தம்பதியாகவே இருக்க வேண்டும். எவன் வேண்டுமானாலும் எவளோடு வேண்டுமானாலும் நடிக்கலாம் என்ற அநியாயம் கிடையாது. நாடகம் ஆரம்பிக்கும் போது அதை அறிமுகம் பண்ணுபவனும் நடத்தி வைப்பவனுமான சூத்திரதாரன் வருவான். இவனுக்கு பெண்டாட்டியாக வருகிற நட்டியை கூப்பிடுவான். நிஜ வாழ்க்கையில் இவனுக்கு சம்சாரமாயிருப்பவளேதான். உடனே டிராமாவிலும் வருவாள். இவனுக்கு அசிஸ்டண்டாக பாரிபார்ஷ்வகன் என்று ஒருவன் வந்தால் அப்போது பாரிபார்ஷ்விகாவாக அவனுடைய பெண்டாட்டியே தான் வருவாள். நடன் நட்டி என்ற ஆக்டர் ஆக்ட்ரஸ் இருவரும் வாஸ்தவத்திலேயே சதிபதிகளாக இருக்க வேண்டுமென்பது நாடக சாஸ்திர ரூல். ஒரு நாடகத்தில் ஸ்ருங்கார ரசம் பிரதானமாக இருந்தாலும் கூட அதிலே விகாரத்தை உண்டு பண்ணும் சேஷ்டைகளை ஸ்திரீயும் புருஷனும் மேடை மேல் நடித்து காட்டக்கூடாது என்பதே விதி. இம்மாதிரி சம்பவங்களை கதாநாயகி சகியிடம் சொல்வதாகவோ சகி வேறு யாரிடமோ சொல்வதாகவோ அல்லது கதாநாயகனின் தோழனான விதூஷகன் சொல்வதாகவோ வருமே ஒழிய நடித்து காட்டுவதாக வராது. தார்மீகமான இந்த அம்சங்களை எடுத்துக்காட்டி இந்தப்படிதான் இப்போதும் சினிமா டிராமாவிலே செய்ய வேண்டுமென்று இளையாற்றாங்குடி சதஸில் ஒரு தீர்மானம் போட்டோம். ஏதோ என் திருப்திக்கு போட்டதோடு சரி. புருஷனே பெண் வேஷமும் போட்டால் தப்பில்லை என்று 50-60 வருஷத்துக்கு முந்தி நினைத்து அநேகமாக அப்படித்தான் டிராமா நடந்து வந்தது. பிராமண ஜாதியில் பிறந்த பலர் பிரமாதமாக பாடி பேசி டிராமாவில் பிராபல்யமாக விளங்கி வந்தார்கள். ஆனால் தர்மசாஸ்திரத்திலே பெண் வேஷம் போட்ட புருஷன், புருஷன் வேஷம் போட்ட பெண் 2 பேரையும் பார்த்தாலே தோஷம் என்று சொல்லி இருக்கிறது. வாஸ்தவமாகவே சதிபதியாயுள்ள ஆணும் பெண்ணும் டிராமாவிலே ஜோடியாக வந்தால்தான் அவர்களை ரொம்பவும் ஸ்ருங்கார சேஷ்டிதமாக நடித்து காட்ட பண்ணுவது பண்பு குறைவான காரியமென்று கட்டுப்பாட்டில் வைத்திருக்க தோன்றும். ஆணே ஆணோடு நடிக்கிறான்,
அல்லது பெண்ணே பெண்ணோடு நடிக்கிறாள் என்றால் அவர்கள் தொட்டுக்கொள்ளும்படி விட்டால் கூட தப்பு ஒன்றுமில்லையே என்று நினைத்து அப்படி விடத் தோன்றும். இது அவர்களுக்கு தப்பில்லையானாலும் பார்க்கிற அத்தனை பேருக்கும் மனோவிகாரம் உண்டாகத்தானே செய்யும். இதனால்தான் ஆணே பெண் வேஷம் போடுவது அல்லது பெண் ஆணாக நடிப்பது இரண்டுக்கும் இடம் கொடுக்கக்கூடாதென்று தர்மசாஸ்திரம் வைத்துவிட்டது. அதற்கு ஒரு ஜாதி என்று தொழில்களையெல்லாம் முறைகெட்டு போகாதபடி வரம்பு கட்டி காப்பாற்றியிருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.